நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நினச்சி பாருங்க, இந்த திராவிட மாடல் 2.0 வந்திருந்தா என்ன மாதிரியான டிஸ்கஷன் தலைமை செயலகத்துக்கு ஓடி இருக்கும். அப்போ நம்ம 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அது அண்ணா பிறந்த நாள் நம்ம கொடுக்கலாமா, அல்லது நம்ம வந்து தலைவருடைய நினைவுகள் அன்னைக்கு கொடுக்கலாமா, அது என்னைக்கு அதை கொடுக்கலாம். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய இயக்கத்தில் இருந்ததாக இருந்தால் இன்னைக்கு டிஸ்கஷன் அப்படி போயிருக்கும். மக்களுக்கு நம்ம இந்த வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோம். எந்தெந்த காலகட்டத்தில் இதுக்கான தொடக்க விழாவை வைக்கலாம், எந்த தலைவர்களை நம்ம அழைத்து இந்த தொடக்க விழா நடத்தலாம், இன்னைக்கு அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க இவங்க. நாம என்னென்ன சாதனை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் வைப்பாங்க. ஏன்னா தெரியும், நம்முடைய மாண்பு அமைச்சர், நம்முடைய மாண்பு முதலமைச்சரை போட்டு நடிகராக இருந்தபோது நிறைய ரீமேக் படம் தான் நடிப்பார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் ரீமேக் மாதிரி அதுக்கான பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி 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 தன்னுடைய பெயரையும் எடுத்துக்கிறாரு. கேட்டால் 6 மாதம் டைம் தரேன்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக ஒரு நிர்வாகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மானிய கோரிக்கையை நாம் எப்படி பேச வேண்டும், தப்பே கிடையாது. எல்லாரும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வரல, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். 6 மாதம் தயவுசு டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் மின்வெட்டை பற்றியே பேசணும். 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்து, அதுவும் ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி நீங்கள் பேச வேண்டும். 6 மாதம் கழிச்சு தான் இங்கேருந்து நம்முடைய முதலீடுகளாக 30,000 கோடி 40,000 கோடி வெளி மாநிலத்துக்கு போது பார்த்தீங்கன்னா, அது 6 மாதம் வாங்கியே திறக்கக்கூடாது. அப்படி தான் எப்படி சார் முடியும்? இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கண்ணும் கருத்துமாக அதற்காக உழைத்தவர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவர்.